என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொடை மிளகா தொக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். 2 பெரிய சைஸு கொடை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. மஞ்சள், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம கொடை மிளகான்றதுனால இதில் காரமே இருக்காது. நம்ம அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் கட் பண்ணுறோம் பொடிசாக. அதனால் வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். சுண்டிட்டு தண்ணி நல்லா சுண்டிட்டு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வெந்த பிறகு இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. விட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிச்சு, நல்லாவும் வந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு கொடை மிளகா தொக்கு. இது வந்து தோசைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது போக சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இப்போ ரசம், மிளகா கிள்ளி சாம்பார் அந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி கொடை மிளகா தொக்கு வந்து நீங்கள் அதுக்கு காம்பினேஷனாக வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.